வணக்கம். என் பேர் தாமஸ். நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாச்சுன்னா, ஃபிபனாசி நம்பர்ஸ். ஃபிபனாசி அப்படின்றது வந்து ஒரு இட்டாலிக்காரருடைய பேரு. அவரு தான் இந்த நம்பர் சிஸ்டத்த வந்து யூரோப்புக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஆனா இந்த நம்பர் ஆக்சுவலா யாருது அப்படின்னாச்சுன்னா, இந்தியன்ஸ். நம்மளுடைய நம்பர் தான் அது. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த நம்பர் தான். ஆ ரொம்ப வருஷத்துக்கு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுல வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு நம்பர் சீக்வென்ஸ். ஒரு எண்களின் வரிசை. இது வந்து எப்படி இந்த வரிசைப்படுத்தினா இப்போ 1, 2, 3ன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டரா சொல்ற மாதிரி அது ஒரு பேட்டர்ன்ல வந்து வரும். அந்த இது வந்து எப்படி வந்தது? இது எப்படி இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னாச்சுன்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னாச்சுன்னா, நேச்சர். இப்போ இந்த இதில வந்து படம் போட்டிருக்கேன் பாருங்க. ஆ இந்த இது இருக்கு பார்த்தீங்களா? அந்த தாமரை பூவினுடைய அந்த விதை. சாரி தாமரை பூன்றோம் பாருங்க. சன்ஃப்ளவர், சூரியகாந்தி பூ. சூரியகாந்தி பூவினுடைய நடுவுல இருக்கிற அந்த விதையில வந்துட்டு ஒரு பேட்டர்ன் இருக்குன்றாங்க. அந்த பேட்டர்னும் ஃபிபனாசி நம்பர் பேட்டர்னும் மேட்ச் ஆகுதுன்றாங்க. அது என்னால வந்து எப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. நீங்க ஃப்ரீயா நம்மளுக்கு தேவையில்ல. இருந்தாலும் உங்களுக்கு டைம் ஏதாவது போலன்னா, அத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருங்க. ஒரு நல்ல ஒரு டைம் பாஸிங்கா இருக்கும். அதேபோல இந்த இலையிலயும் அந்த பேட்டர்ன் இருக்குன்றாங்க. இந்த இலைலாம் அப்படியே ஒரு மாரி பிரிஞ்சு போகுது பாருங்க, நரம்பு மாதிரி. அதுலயும் அந்த பேட்டர்ன் இருக்குன்றாங்க, அந்த நம்பர் வரிசை. ஸோ, அதனால வந்துட்டு அதனால பயன்படுத்துனாங்களா என்னன்னு தெரியாது. ஆனா இத வந்து பிசினஸ்ல பயன்படுத்தினதா வந்து சொல்றாங்க. அ இந்த இத ஃபிப்னாசின்றத. அத வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னாச்சுன்னா, ஒரு இப்போ அத ஷேர் மார்க்கெட்ல எப்படி சொல்றாங்க அப்டின்னா, ஒரு லெவலுக்கு வந்து பிரைஸ் ஏறுச்சு அப்டின்னாச்சுன்னா மேல, அது வந்து இப்போ மேல ஏறிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்க. இப்போ வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப் ட்ரெண்ட்ல இருக்கிறப்ப, மேல ஏறிட்டே இருந்ததுன்னா, ஒரு டைம் வந்து ஒரு புல் பேக் வரும். அப்ப அந்த புல் பேக் வந்து எது வரைக்கும் வரும் அப்படின்றத வந்து ஃபிபனாசி நம்பர்ஸ வச்சு நம்ம வந்து கணக்கு பண்ணலாம் அப்படின்றாங்க. அதுக்கு தான் வந்து இத யூஸ் பண்றாங்க. அதே மாரி டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டே இருக்கிறப்ப, ஒரு ஷார்ட்டா ஒரு அப் ட்ரெண்ட் வரும். ஒரு புல் பேக். அதுக்கப்புறம் திருப்பி கன்டின்யூ ஆகும் அதே ட்ரெண்ட்ல. இந்த புல் பேக்ல தான் வந்து இந்த ஃபிபனாசி ரீட்ரேஸ்மென்ட் அப்படின்றத வந்து நம்ம ட்ரேடிங்ல வந்துட்டு யூஸ் பண்றோம். சரி. நம்ம இப்ப வந்துட்டு ஃபிபனாசி நம்பர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் நம்ம. ரொம்ப சிம்பிளான இதுதான் இது. இது ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. இப்ப என்னன்னா இப்ப இந்த நம்பர் வந்து எதுலருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னா, 0, 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. 0, 1. இது ஸ்டார்ட் பண்ண பின்னாடி ஒவ்வொரு நம்பரா இதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 0, 1 வந்து நம்ம போட்டுறணும் மொத. அதுக்கப்புறமா ஒவ்வொரு நம்பரா கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு நம்பரா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பர கூட்டணும். இது 2த்தையும் கூட்டணும். அப்ப வந்து என்ன வருது? 0 பிளஸ் 1 ஈக்குவல் டூ 1 தான். அப்ப 3வது நம்பரும் 1 தான். ஓகேங்களா? அடுத்தது அ ந 1, 2, 3 4வது நம்பர் கண்டுபிடிக்கணுமா? அப்ப இத என்ன பண்ணணும்? இந்த 2த்தையும் கூட்டணும். 1யும் 1யும் கூட்டணும். 1 அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பர். 1, 1 கூட்டுனா என்ன வருது? 2. அப்ப இது என்ன வருது? 2. அடுத்தது என்ன பண்ணணும்? இது 2த்தையும் கூட்டணும். 1 பிளஸ் 2 ஈக்குவல் டூ 3. 3 வந்துருது. அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த 2யும் 3யும் கூட்டணும். முன்னாடி இருக்கிற 2 நம்பர கூட்டணும் அவ்வளோதான். 5. அப்ப என்ன வருது? அடுத்த நம்பரு 5 வருது. அப்புறம் 3யும் 5யும் கூட்டணும். 3 5யும் கூட்டினா என்ன வரும் நம்மளுக்கு? நான் எழுதல. அப்படியே சொல்லிர்றேன். நம்ம வாய்க்கு மனக்கணக்கே போடுவோம். கூட்ட வேண்டிய இடத்துல கூட்டிக்குவோம். 3 5ம் 8 வருது. 8. அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த 8யும் 5யும் கூட்டணும். 8யும் 5யும் கூட்டுனோம்னா என்ன வரும்? 13 வரும். அப்புறம் அடுத்த நம்பருக்கு 8யும் 13யும் கூட்டணும். 13யும் கூட்டினா என்ன வரும்? 21 வரும். அப்ப அடுத்த நம்பருக்கு என்ன பண்ணணும்? 21யும் 13யும் கூட்டணும். அப்ப என்ன வரும்? 4 34 வரும். அப்ப இது 2த்தையும் கூட்டணும். இது 2த்தையும் கூட்டுனோம்னா என்ன வரும்? இதோட பண்ணிடுறேன். 34 5 5 55 வரும். 55க்கு அப்புறமா என்ன வரும்? 55யும் 34யும் கூட்டணும். அது என்ன வரும்? அ 8 89 வரும். இப்படியே வந்து கூட்டிக்கிட்டே போ வேண்டியதுதான். இதுதான் வந்து ஃபிபனாசி நம்பர்ன்றது. அப்ப ஃபிபனாசி நம்பர்ன்றது என்னன்னு புரிஞ்சுதுங்களா? இப்ப இதெல்லாம் அழைச்சிடுறேன். அப்ப உங்களுக்கு கிளியரா தெரியும்.
எதுல இருந்தா 0, 0, 1, 1, 2, 3, 5, 8, 13, 21, 34, 55, 89. நீங்க அப்படியே முன்னாடி இருக்க 2 நம்பரை கூட்டிகிட்டே போனீங்கன்னா இந்த ஃபிபனாசி நம்பர் வந்து வரும். சரி, இந்த நம்பரை வந்துட்டு தான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்ல யூஸ் பண்றாங்களா அப்படின்னாச்சுன்னா இல்ல. இதுல இருந்து அவங்க ஒரு பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி அதை தான் வந்துட்டு அங்க வந்துட்டு யூஸ் பண்றாங்க. இப்போ இதை நான் வந்து அழைச்சிடுறேன் நான் உங்களுக்கு. அப்ப இந்த ஃபிபனாசி நம்பரை டைரக்டா நம்ம எங்கேயாவது யூஸ் பண்றோமா அப்படின்னாச்சுன்னா யூஸ் பண்றோம். எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா மூவிங் ஆவரேஜ்ல யூஸ் பண்ணுவாங்க. இப்ப ஸ்கேல்பிங் பண்றாங்கல்ல, ஸ்கேல்பிங் பண்றப்ப எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் ஸ்கேல்பிங் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த 8 இருக்கு பாத்தீங்களா, 8 வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எஸ்எம்ஏ, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 8. 8 வச்சுட்டு அந்த இப்போ 8 இப்போ பிரைஸ் வந்து இப்படி இருக்கு. 8 லைன் வந்து இப்படி வருதுன்னு வச்சுங்க. 8 லைன் பிரைஸ் வந்து இதை வந்து கிராஸ் பண்ணிட்டு மேலே ஏறுது அப்படின்னாச்சுன்னா 8 மூவிங் ஆவரேஜ். இந்த லைன் வந்து எஸ்எம்ஏ 8. இதை கிராஸ் பண்ணி மேலே ஏறுது அப்படின்னாச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, லாங் பொசிஷன் எடுப்பாங்க. லாங்னா நம்ம இதில் சொல்லணும்னா என்னது, கால் ஆப்ஷன் எடுப்பாங்க. அதுவே வந்து இப்படி இறங்குது அப்படின்னாச்சுன்னா இதான் வந்து எஸ்எம்ஏ 8ன்னு எடுத்துங்க. இப்போ மேல இருந்து இப்படி வருது அப்படின்னாச்சுன்னா அது ஃபுல்லா வந்து வெளியில வந்துட்டு க்ளோஸ் ஆகணும். அப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இது வந்து இந்த இடத்துல வந்து எடுப்பாங்க. இது இந்த இடத்துல வந்துட்டு ஷார்ட் பொசிஷன் எடுப்பாங்க. ஷார்ட் பொசிஷன்னா நம்ம என்னது, ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் புட் ஆப்ஷன். இது வந்து ஸ்கால்பிங்ல வந்து பண்ணுவாங்க. இத பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, அது திருப்பி வந்துட்டு இந்த மாரி போயிட்டு எப்போ வந்து இது கிராஸ் பண்ணி திருப்பி கீழ வந்து குளோஸ் ஆகுதோ, அந்த லைனுக்கு கீழ வந்து குளோஸ் ஆகுதோ, அப்போ வந்து எக்ஸிட் பண்ணிடுவாங்க. அது எத்தன கேண்டில் விடணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த இது வந்து இந்த கிராஸ் ஆகி மேல குளோஸ் பண்ணா புல்லிஷ்ன்னு கணக்கு பண்ணி இதெல்லாம் வந்து ஷார்ட் டைம். நீங்க ஒன்ஸ் இது கிராஸ் ஆயிடுச்சுன்னா, அது மட்டும் 2 நாளுக்கு கிராஸ் ஆகி மேலேயே ஏறிட்டு இருக்கும்னு இல்ல. அடுத்த ஒரு 2 நிமிஷத்து 3 நிமிஷத்திலேயே வந்து ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ அதனால இது வந்து ஸ்கேல்பிங்க்கு தான் அத வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுவே வந்து ஸ்விங் ட்ரேடா இருந்ததுன்னு வச்சுக்கங்க. இப்ப நான் இத அழிச்சிடுறேன். ஸ்விங் ட்ரேடா இருந்ததுன்னா 8யும் 21யும் காம்பினேஷனா யூஸ் பண்ணுவாங்க. 8 இது யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டினா 21 வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுவே வந்து ஸ்விங் ட்ரேடு. நான் முன்னாடி வந்து ஸ்கால்பிங். இது வந்து ஸ்விங் ட்ரேடா இருந்ததுன்னா, ஸ்விங் ட்ரேடுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். பொசிஷன் எடுத்தாச்சுன்னா வந்துட்டு 2 நாளுக்கு மேல வந்து வச்சிருப்பாங்க. அது அந்த அந்த டைரக்ஷன் மாறுற வரைக்கும். ஸோ அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 8 21 பார்க்கணும்னா மோஸ்ட்லி சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா 21 வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எப்படி இந்த இது எஸ்எம்ஏல வந்துட்டு பார்த்தோமோ, அதே மாரி எஸ்எம்ஏ 21 21ல வந்துட்டு பிரைஸ் வந்து மேல வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாச்சுன்னா, இங்க வந்து லாங் பொசிஷன் எடுப்பாங்க. இது வந்து ஸ்விங். இந்த மாரி 21 அது கிராஸ் ஆகி மேல க்ளோஸ் பண்றப்ப, அந்த ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கும்னா, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நாளுக்கு தாங்கும். இல்ல ஒரு சில மணி நேரங்களுக்கு தாங்கும்னு ஒரு 4 ஹவருக்கு தாங்கும். அந்த மாதிரியான ஒரு இது. ஆனா இப்ப நம்ம இருக்கிற நிஃப்டி மார்க்கெட்ல அந்த மாரி எதுவுமே இல்ல. மேலயும் கீழயும் ஏறி இறங்கிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து இது ஒரு ஜெனரலான நார்மல் மார்க்கெட்டுக்கு வந்து இது வந்து கரெக்ட்டா இருக்கும். இது வந்து ஸ்விங் ட்ரேடா யூஸ் பண்ணுவாங்க. 8 இன்னொன்னு வந்து என்னன்னா, எஸ்எம்ஏ கிராஸ், எம்ஏ கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. சாரி. எம்ஏ கிராஸ். எம்ஏ மூவிங் ஆவரேஜ் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. மூவிங் ஆவரேஜ் கிராஸ் அப்படின்னாச்சுன்னா என்னன்னா 8க்கும் 21.
2 மூவிங் ஆவரேஜ் லைனை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் இது வந்து 8 லைன்னு வச்சுங்க. SMA 8ன்னா இந்த கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ம். இந்த லைன் வந்துட்டு SMA 21ன்னு வச்சுக்கங்க. இப்போ 21 இப்படி இருக்கு. 21 கிராஸ் பண்ணி இது வந்து மேலே ஏறுது. இது SMA 8. இது வந்து ஷார்ட் லென்த்து. இது வந்து என்ன 21 லைன். இது வந்துட்டு ஷார்ட் லென்த்து. சாரி, இது 21ன்றது லாங் லென்த்து, 8ன்றது வந்து ஷார்ட் லென்த்து. இப்படி வந்து கிராஸ் ஆகி மேலே ஏறிச்சுன்னா, ஷார்ட் லென்த் வந்து லாங் லென்த்தை வந்து கிராஸ் பண்ணி மேலே ஏறிச்சுன்னா, இந்த இடத்துல வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, லாங் பொசிஷன் எடுப்பாங்க. புரியுதுங்களா? அதுவே வந்து மாறி வருதுன்னு வச்சுக்கங்க. கீழே இறங்குதுன்னு வச்சுக்கங்க. இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கங்க. இதுதான் வந்து ரெட் லைனு. இப்படி கீழே இறங்குது. அப்போ இப்படி கீழே இறங்குச்சுன்னா, இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? இது வந்து 8, இது வந்து 21. அப்போ 8 வந்து கீழே இறங்குது. மேலே போல, கீழே இறங்குது. அப்படி இருந்ததுன்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஷார்ட் எடுப்பாங்க. ஷார்ட் பொசிஷன். இதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. எம்ஏ கிராஸுக்கும். ஓகேங்களா? இது இல்லாம ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு. இது வந்து ட்ரேடர்ஸ் எல்லாம் பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபேமஸான ட்ரேடர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற ஒரு இது. இது டேவிட் பால், நான் ஏற்கனவே அவரை பத்தி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன். அவரு சஜெஸ்ட் பண்ற ஒரு நம்பர் இருக்கு. அது என்ன நம்பர் அப்படின்னா, அது ஃபிபனாசி நம்பர் தான். அது 55க்கு அப்புறம் நம்ம 89ன்னு போட்டோம்ல, அது அழைக்கிறப்ப எல்லாத்தையும் சேர்த்து அழைச்சிட்டோம். அவன் 55க்கு அப்புறமா 89. இந்த 89 SMA. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 89. இந்த 89 லைனை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த 89 லைனை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ட்ரெண்ட் வந்து மெயின் ட்ரெண்ட் டேட், அதுவும் டே சார்ட்ல. என்ன சார்ட்ல அது? டே சார்ட்ல. இந்த இது முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து 30 மினிட்ஸ் சார்ட்ல யூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா 15 மினிட்ஸ் சார்ட்ல வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த 89ன்றது வந்து என்னன்னா, ஓவரால் ட்ரெண்ட், மெயின் ட்ரெண்ட வந்து கண்டுபிடிக்கிறது. மெயின் ட்ரெண்ட் வந்து புல்லிஷா, பேரிஷான்ட்டு. அதுக்கு வந்துட்டு பார்க்குறப்ப, இது டே சார்ட்ல போயிட்டு SMA யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் SMA வந்து இதான்னு வச்சுக்கங்க. SMA 89 இதான்னா, இப்ப பிரைஸ் வந்து மேல இருக்குன்னா, மேல இருந்ததுன்னா, அது வந்துட்டு என்னன்னா புல்லிஷ். அதுவே வந்து பிரைஸ் வந்து கீழ இருந்ததுன்னா, அது வந்து பியரிஷ். இது புரியுங்களா? இந்த மாதிரியும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த இதுக்கு. இது எல்லாமே வந்து ஃபிபனாசி நம்பர்ல வந்துட்டு வரது தான் அது. அதனால ஒரு சில பேர்லாம் கேட்பாங்க. இது என்ன 89, 90க்கு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த 8, 21 இதெல்லாம். மோஸ்ட்லி நான் வந்து இந்த 8யும் 21யும் வந்துட்டு நான் நான் இதில யூஸ் பண்ணுவேன். அதே கிராஸையும் யூஸ் பண்ணுவேன். எம்ஏ கிராஸ்லயும் வந்து 8, 21 வந்து யூஸ் பண்ணுவோம் அது. இருந்தாலும் அது உங்களுடைய சாய்ஸு, உங்களுடைய விருப்பம் தான் அது. இப்ப நம்ம இதுல வந்து என்னன்னா, இந்த ஃபிபனாசி நம்பர்ன்றது இப்போ உங்களுக்கு எப்படின்னு புரிஞ்சிருச்சு. இது எப்படி வருது அப்படின்றதும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்து ஃபிபனாசி ரீட்ரேஸ்மென்ட்ன்றது தான் பார்க்க போறோம். அதுதான் நம்ம மெயினா பார்க்க போறது. இப்ப இந்த ஃபிபனாசி நம்பர் எதுக்கு சொல்றோம்னா, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஒரு ஐடியா இருக்கட்டும்ன்றதுக்காக சொல்றேன். இப்ப நம்ம அடுத்தது வந்துட்டு ஃபிபனாசி ரீட்ரேஸ்மென்ட்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடியே ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. அது பெர்சன்டேஜ் எப்படின்றதையும் பார்த்துருவோம். இப்போ ஃபெபனாசி ரீட்ரேஸ்மென்ட் லெவல்ஸ வந்து பத்தி பார்ப்போம் நம்ம. இப்ப என்னன்னா, கலர் செலக்ட் பண்ணி இப்போ பிரைஸ் வந்து ஒரு ஸ்விங் ஆகுது. இப்போ மேல போகுது, கீழ வருது, அப்புறம் மேல போகுது. இப்போ இது வந்து ஒரு ஸ்விங். இப்போ ஸ்விங் வந்துட்டு இது வந்து கீழ வருதுன்னு வச்சுக்கங்க. இப்போ இந்த இத எடுத்துக்கிறீங்க, இந்த ஸ்விங்க. இதையும் எடுத்துக்கிறீங்க. இது வந்து டாப்பு, இது வந்து பாட்டம்னு வச்சுக்கோங்க. பாட்டம். அப்ப இந்த இது வந்து லெவல் வந்து என்ன அப்படின்னுச்சுன்னா, இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றேன். இது வந்து 100%. அது ஃபுல் ஸ்விங். அதனால 100%ன்னு போடுறோம். இப்ப இந்த பிரைஸ் கீழ வருது பார்த்தீங்களா? வந்துட்டு இருக்குல்ல, இந்த பிரைஸ் கீழ வருதுல்ல. இந்த பிரைஸ் எது வரைக்கும் கீழ வரும் அப்படின்றது தான் வந்து இந்த ஃபிபனாசி ரீட்ரேஸ்மென்ட் லெவல் அப்படின்றது. அப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் லெவல் அப்படி என்ன என்ன அப்படின்னாச்சுன்னா, இப்ப இதுலருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு 23.6%. 23.6%.
கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆனால் ப்ரைஸ் அதையும் தாண்டி கீழே இறங்கிடுச்சு. இப்போ அடுத்த லெவல் வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா 38.2%. அடுத்தது என்ன அப்படின்னாச்சுன்னா 50%. 50%. அடுத்த லெவல் என்னன்னா 61.8%. அடுத்த லெவல் என்னன்னா 78.6%. அடுத்து வந்து இது வந்து 100% ஆயிடுது. புரியுதுங்களா? இது வந்து ஃபுல் ஆயிடுது. இந்த லைன் வந்து 100% ஆயிடுது. ஸோ அப்போ வந்து பிரைஸ் வந்து ஒரு புல் பேக் வருதுன்னா, அது வந்துட்டு சடனா வந்து இப்படியும் திரும்பலாம். இங்க வந்துட்டு கலர் மாத்திக்கிறேன். இந்த பிரைஸ் இப்படியே வந்துட்டு, இங்க வந்து இப்படியே திரும்பலாம். அப்படி இல்லாட்டினா, அது இங்க வந்துட்டு இப்படியே திரும்பலாம். இல்லாட்டினா, அதுவும் இல்லாட்டினா, அது இங்க வந்துட்டு இப்படியே திரும்பலாம். இல்ல அதுவும் இல்ல அப்படின்னாச்சுன்னா, இங்க வந்துட்டு அது அப்படியே திரும்பலாம். அது இல்ல அப்படின்னாச்சுன்னா, 61யும் கிராஸ் பண்ணிடுச்சா, அப்புறம் இதுக்கு அப்புறமா வந்து பிரைஸ் வந்து இப்படியே இறங்கியே போயிரலாம். டைரக்ஷனே மாறி போயிரலாம் கீழ. புரியுதுங்களா? ஸோ இந்த இதுதான் வந்து புல் பேக் அப்படின்றது. அப்ப கீழ போயிட்டு இருக்கிற பிரைஸ் வந்துட்டு ஒரு புல் பண்ணி இது ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட். இது வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு பிரைஸ். மேல ஏறிட்டு இருக்கு. அது ஏறிட்டு இருக்கிற பிரைஸ வந்து புடிச்சு இழுக்குது கீழ. அதான் புல் பேக் அப்படின்றது. புல் பேக், புல் பேக். அப்ப இந்த வந்து புடிச்சு இழுக்குது. அப்ப வந்து பிரைஸ் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரலாம். அல்ல இந்த லெவல் வரைக்கும் வரலாம். இந்த லெவல் வரைக்கும் வரலாம். இந்த லெவல் வரைக்கும் வரலாம். இந்த லெவல் வரைக்கும் வரலாம். இதுல வந்துட்டு இந்த லெவல்ஸ்லயே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல் என்ன அப்படின்னாச்சுன்னா, இது இருக்குல்ல 61.8 இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாச்சுன்னா, கோல்டன் ரேஷியோன்னுவோம். கலர மாத்திக்கிறேன். இது என்னன்னு சொல்லுவோம்? கோல்டன் ரேஷியோ. கோல்டன் ரேஷியோ. ஸோ இந்த கோல்டன் ரேஷியோ ஏன் இது கோல்டன் ரேஷியோன்னு சொல்றோம்னா, இந்த லெவல் நான் சொல்றது வந்து இந்த லெவல். ஏன் அப்படின்னாச்சுன்னா, இந்த லெவல்ல வந்துட்டு 3 விஷயம் நடக்கலாம். ஒண்ணு வந்து பாஸ். டேப் ரெக்கார்டர்லலாம் வந்து பார்த்துருப்பீங்க. ரெக்கார்டிங்ல பாஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அதான். அடுத்தது வந்து என்ன ஆகலாம் அப்படின்னாச்சுன்னா, ரிவர்ஸ். அடுத்தது வந்து ரிவர்ஸுக்கு அடுத்தது கன்சாலிடேஷன் ஆகலாம். இந்த கன்சாலிடேஷன், பாஸ் இது 2த்துக்கும் ஒரே மீனிங் மாரி இருக்கும். அடுத்தது வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு ட்ரெண்டே வந்து சேஞ்ச் ஆயிரலாம். ட்ரெண்டே சேஞ்ச் ஆயிட்டு ம் பின்னாடி போயிரலாம். அப்ப இத வந்துட்டு இந்த ரிவர்ஸ்ன்றதுக்கு இடையில வந்துட்டு இது இருங்க. இத வந்துட்டு இந்த ரிவர்ஸ்ன்றது வேர்டு மாத்தி கீழ போடுவோம். ம். அதுக்கு இடையில வந்துட்டு பாஸுக்கு அப்புறமா வந்துட்டு புல் பேக். பாஸு, புல் பேக்கு, கன்சாலிடேஷனு, அடுத்தது வந்து ரிவர்ஸ். கடைசியா வச்சுக்கி. ஓகே. இப்ப 4 விஷயம் நடக்கும். 4 விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த இடத்துல? இந்த கோல்டன் ரேஷியோல. இந்த கோல்டன் ரேஷியோல. ஸோ இந்த கோல்டன் ரேஷியோ 61.8 61.8%ல வந்து 4 விஷயம் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு பாஸ்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, இப்ப இதுவரைக்கும் வந்து இப்ப இறங்கி இப்ப புல் பேக் ஆயிடுச்சு. போயிட்டு இருக்க ட்ரெண்ட் வந்து புல் பேக் ஆயிடுச்சு. இங்க வந்துருச்சு. இதான் இதான் இந்த லெவல் தான் வந்து 61.8ன்னு வச்சுக்கங்க. இந்த லெவல்ல வந்துட்டு பாஸ்னா என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, லைட்டா அப்படியே ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. ஒரு 3, 4, 5 கேண்டில் வந்துட்டு அப்படியே மேலேயும் கீழயும் போகும். ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். அப்புறம் என்ன ஆயிடும், அது வந்துட்டு அதுக்கப்புறமா அது மாறிடும். மாறிடும் அப்படின்னாச்சுன்னா, ஒண்ணு மேல போயிடும், புல் பேக் ஆகி. அப்படி இல்லாட்டின்னா கீழ போயிடும். கன்சா கீழ இறங்கிடும். இதுதான் வந்து பாஸ் அப்படின்றது. புல் பேக் அப்படின்னாச்சுன்னா, இதுவரைக்கும் வந்துட்டு அப்படியே மேல போயிடும். இது வந்து புல் பேக். அப்படி போயிடுச்சுன்னா. கன்சாலிடேஷன் அப்படின்னாச்சுன்னா, நல்லா பெரிய லெவல்ல ஒரு ஸ்விங் இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். இப்படி இருந்ததுன்னா, அது வந்து கன்சாலிடேஷன். இன்னொன்னு வந்து என்ன ஆகும்னா, அப்படியே ரிவர்ஸே ஆயிடும். ட்ரெண்டே ரிவர்ஸ் ஆயிடும். அப் ட்ரெண்ட்ல இருந்து டவுன் ட்ரெண்ட் ஆயிடும். இப்ப புரியுதுங்களா அது?
ஸோ இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுலாம் வந்து 61.8ல் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால தான் இது வந்து கோல்டன் ரேஷியோ அப்படின்றோம். அப்போ இது கோல்டன் ரேஷியோ அப்படின்றது அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, என்ன இதுக்கும் ஃபெபனாசி நம்பர்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னாச்சுன்னா, ஒன்றும் இல்லை. ஒரு ஃபெபனாசி நம்பரில் அடுத்தடுத்து இருக்கிற ரெண்டு நம்பரை வந்து ஒன்றுலேருந்து ஒன்றை வகுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது. இப்போ அதை வேணா ஒரு இப்போ இதை அழைச்சிடுறேன் நான். நீங்க அந்த சைடுல இருக்கு பார்த்தீங்களா, அந்த லெவல் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இதெல்லாம் வந்து தேவையில்ல உங்களுக்கு. இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா ஃபிபனாசி அப்படின்னாச்சுன்னா என்னன்னு தெரியும்ல. அதனால. இல்லாட்டினா அது என்ன ஏதுன்னு ஏதாவது ஒரு ஒரு ஆயுதத்தை வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த ஆயுதத்தை பத்தி ஏதாவது கொஞ்சமாவது நாலேட்ஜ் இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ அதுக்காக தான் இது வந்து சொல்றேனே தவிர, மத்தபடிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இதெல்லாம் வந்து தேவையில்ல. உங்க ட்ரேடர்ஸ்க்கு வந்து தேவை கிடையாது இது. உங்களுக்கு இந்த லெவல்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஓகே. சரி, இப்போ வந்து சிம்பிளா வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள வந்து நான் சொல்லிடுறேன் நானு. எந்தெந்த நம்பர் வந்து எப்படி எப்படிலாம் வந்தது அப்படின்றத வந்து பார்த்துருவோம் நம்ம. ம். ஃபர்ஸ்ட்டு வந்து கோல்டன் ரேஷியோ வந்து பார்த்துருவோம். கோல்டன் ரேஷியோ பார்க்கணும்னா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன பண்றோம் நம்ம, இந்த நம்பர் எல்லாம் ஃபிபனாசி நம்பர் எல்லாம் வந்து எழுதிருவோம். 0, 1, 1 அடுத்தது 1க்கு அடுத்து என்ன 2, 3, 5, 8, 13, 13க்கு அப்புறம் 21, 21க்கு அப்புறம் 34, ஓகே 34, 55, 89. அதுக்கு மேலேயும் போகுது. நம்ம 89 நிறுத்திக்கிட்டோம். சரி, இப்போ இதெல்லாம் ஒரு 2 நம்பர் எடுப்போம். இப்போ இந்த நம்பர் எடுப்போம். 8 ஒரு நிமிஷம். நான் என்னுடைய கால்குலேட்டரை வந்து எடுத்துக்கிறேன் நானு. ம். இப்ப எடுத்துக்கிட்டேன், கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஏதாவது ஒரு நம்பர் 8, இப்போ 8 8யும் 13யும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, இப்போ வந்து 8 டிவைடட் பை 13 அடுத்தடுத்த நம்பரா இருக்கணும். இதை வந்துட்டு வகுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாச்சுன்னா 0.6153 4ன்னு வச்சுக்கோங்க. 4 நான் அது போயிட்டே இருக்காது. நான் வந்து 4 நிறுத்திக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இது எடுத்துக்குவோம். 13 டிவைடட் பை 21 ஈக்குவல் டு 13 டிவைடட் பை 21 போட்டோம் அப்படின்னாச்சுன்னா என்ன வருது அப்படின்னாச்சுன்னா 0.6190. ஓகே. அடுத்தது இதை எடுத்துக்கோங்களேன். 21 21 டிவைடட் பை 34. 21 டிவைடட் பை 34 இது என்ன வருது அப்படின்னாச்சுன்னா 0.6176. ஓகே. ஸோ இந்த மாரி வருது. இதை வந்து பெர்சன்டேஜா நீங்க மாத்துனீங்கன்னா அப்படின்னாச்சுன்னா, பெர்சன்டேஜ்னா இன்ட்டு 100 100ஆல பெருக்குனீங்க அப்படின்னாச்சுன்னா அது எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாச்சுன்னா, இது வந்து என்ன கிடைக்கும் 61.5 கிடைக்கும். இது வந்து 61.9 கிடைக்கும். இது வந்து 61.7 கிடைக்கும். இது வந்து பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ். இதுவும் பெர்சன்டேஜ். அப்போ என்னென்னலாம் கிடைக்குது 61.5 ஒன்று, ரெண்டாவது 61.9 அது ஒரு பெர்சன்டேஜ், அடுத்தது வந்து 61.7 அது ஒரு. ஸோ இந்த இப்படியே வந்து நீங்க அப்படியே கண்டினியூ வகுத்துட்டு போனீங்க எல்லாமே வந்து இந்த 61.61.61 தான் வரும். அப்போ இது வெரி க்ளோஸ் டு த இந்த நம்பர் 61.8ன்றதுக்கு ரொம்ப க்ளோஸில் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இந்த பேட்டர்னை வந்துட்டு அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து எடுக்கிறாங்க. 61.8ன்றது வந்து கோல்டன் ரேஷியோன்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இந்த மாதிரி வகுத்தா வந்து 61.8 எதுலையுமே வரலையே, அப்புறம் எதுக்கு இந்த 61 பாயிண்ட் எங்க இருந்து வந்தது இந்த 61 பாயிண்ட் அப்படின்ற வந்து கொஸ்டின் வரும்.
ஆக்சுவலா அந்த கோல்டன் ரேஷியோ அப்படின்றது வந்து ஃபெபனாசியினுடைய ஃபெபனாசியினுடைய நம்பர்ஸ் கிடையாது. இது ஃபெபனாசி நம்பரோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்றாங்க. ஆக்சுவலா இந்த நம்பர் எப்படி வந்தது அப்படின்னாச்சுன்னா, இதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னாச்சுன்னா, இதுலயே எழுதுறேன் நானு. 1 பிளஸ் ரூட் 5 1 பிளஸ் ரூட் 5 டிவைடட் பை 2. இதை வந்து நீங்க இதை ரூட் 5 எடுத்து ரூட் 5 வேல்யூ என்னன்னு பார்த்து அதை ஒன்னோட கூட்டி அதை கூட்டுறதுக்கு வர வேல்யூ 2ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா 1.618 1.618 இப்படி தான் இந்த நம்பர் வருது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இங்கே இதை வந்து பர்சன்டேஜாக மாற்றினா என்ன வரும்? 100 போட்டால் என்ன வரும்? இப்போ இந்த இது வந்து இங்கே வரும், இந்த புள்ளி வந்து இங்கே வரும், அதாவது 161.8 வரும். உங்களுக்கு 61.8 இல்லை, இது 161.8. இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. ஒரு 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 கரெக்டாக ஒரு ஒன்று வந்து ஒரு இது வந்துட்டு அதிகமாக இருக்கு. அப்போ இது என்ன, இது மேட்ச் ஆகலையே அப்படின்னாச்சுன்னா ஒன்றும் கிடையாது. இதுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ரெசிப்ரோக்கல்னா அந்த நம்பரை வந்துட்டு என்ன பண்ணணும், ஒன்றால் வந்துட்டு நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னாச்சு ஒன்று. ரெசிப்ரோக்கல்னா அப்படியே தலைக்கீழ போடுறது. எப்படி அதையும் போட்டுறேன் நான். இப்போ இந்த நம்பர் நம்மளுக்கு என்ன கிடைச்சது, 1.618 கிடைச்சது. 1.618 இதுக்கு இது வந்து பாயிண்ட். இதுக்கு வந்துட்டு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா ரெசிப்ரோக்கல்ன்றது வந்து 1/1.618. சரி, ஓகே. இப்போ நான் அதை வந்து இது பண்ணுறேன். 1 டிவைடட் பை 1.618 போட்டாச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாச்சுன்னா 0.618 கிடைக்குது. 0.618 கிடைக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பர்சன்டேஜ் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா 100ஆல் பெருக்குனீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு 61.8 கிடைக்கும். இப்போ புரியுதுங்களா அது? ஓகே, இப்படி தான் வந்து இந்த கோல்டன் ரேஷியோ வந்து வந்தது. ஸோ இந்த கோல்டன் ரேஷியோ தான் அப்போ இந்த கோல்டன் ரேஷியோக்கும் இது ஃபெபனாசிக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த நம்பர் 61.8ன்றது ஃபெபனாசி நம்பர் கிடையாது. இது வந்து கோல்டன் ரேஷியோ. இது எப்படி அப்படின்னாச்சுன்னா, ஒரு ஒரு பெரிய ஒரு தடி உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுங்க. ஒரு ஒரு குச்சி ஒன்று இருக்குன்னு வச்சுங்க. அந்த குச்சை வந்துட்டு பிரேக் பண்ணுறீங்க, உடைச்சிடுறீங்க. உடைக்கிறப்ப ஒன்று வந்து லென்த்தான குச்சா இருக்கு, ஒன்று வந்து சின்ன சைஸில் வருது. எக்ஸாக்டாக நீங்கள் உடைக்கல. அப்போ இந்த 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 ரெண்டு குச்சிக்கும் இடையில உள்ள ரேஷியோவை நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா வகுக்கணும். அதாவது வந்து வகுக்கிறப்ப உங்களுக்கு வகுக்கிறதுனா என்னதுன்னா, பெரிய நம்ம பெருசை வந்து கீழேயும் சின்ன பார்ட் வந்து மேலேயும் போட்டுறணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு 100 சென்டிமீட்டர் உள்ள ஒரு குச்சி அதை உடைச்சிடுறீங்க. உடைச்ச உடனே ஒரு சைடு வந்துட்டு 60 சென்டிமீட்டர் கிடைக்குது, ஒரு சைடு 40 சென்டிமீட்டர் கிடைக்குதுன்னா 40/60ன்னு போட்டு வகுக்கிறப்ப உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும்ல. அது எது வேணா கிடைக்கும், இந்த நம்பர் தான் கிடைக்கணும்னு இல்லை. அந்த மாதிரி வந்து ஒரு குச்சை உடைச்சிட்டு இல்லை ஒரு ஒரு லைனை வந்து பிரேக் பண்ணி அதுக்கு ரேஷியோ பார்க்குறப்ப 61.8 வந்ததுன்னா அந்த குச்சை நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து கோல்டன் ரேஷியோவில் உடைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த அந்த இதுல இருந்து தான் வந்தது, மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து தான் அது வந்தது. ஆனா அதுக்கும் ஃபெபனாசி நம்பர்ஸுக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது. ஆனா எதுக்கு அப்புறம் இதை வந்து ஃபெபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்ல வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னாச்சுன்னா, இப்ப நம்ம பார்த்தோம்ல, இந்த இது பார்த்தோம்ல, இந்த இந்த இது இந்த இது இந்த இது இந்த இதெல்லாம் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா? இப்போ இந்த இதை மாரி ஒன்று அடுத்தடுத்து இருக்கிற நம்பரை வந்து நம்ம வகுத்துக்கிட்டே போனோம் அப்படின்னாச்சுன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து 61 அது அப்படின்ற பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதனால வந்து என்னன்னா, அப்போ வந்து ஃபெபனாசி சீரியஸ்ல இருக்கிற நம்பரை அடுத்தடுத்த நம்பரை வந்து ஒன்னோட ஒன்று வகுக்கிறப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே 61.61.61.ன்னு கிடைக்குது. அது வந்து வெரி க்ளோஸ் டு த கோல்டன் ரேஷியோ. அப்போ கோல்டன் ரேஷியோன்றது தனி, அது வந்து ஃபெபனாசி கிடையாது. அப்போ அதுக்கு வந்துட்டு வெரி க்ளோஸா இருக்கிறதால அதை வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த கோல்டன் ரேஷியோவை கொண்டாந்து எதுல போட்டாச்சு, ஃபெபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்ல போட்டாச்சு. இப்போ புரியுதுங்களா? அப்போ வந்து இது 61.8 வந்து பியூர் ஃபெபனாசி நம்பர் கிடையாது. அது வேற ஒரு கான்செப்ட். கோல்டன் ரேஷியோன்றது வேற ஒரு மேத்தமெட்டிக்கல். ஸோ அதை வந்து கொண்டாந்து இதுல வந்து போட்டோம்.
சரி. ஏன்னா இந்த மாரி ஒண்ணோட ஒண்ணு ஃபிபனாசி நம்பர ஒண்ணுக்கு அடுத்த ஒண்ணு வகுக்கிறப்ப மேட்ச் ஆகுதுன்றது. ஓகே. அப்ப இது வந்து பியூர் வந்து ஃபிபனாசி கிடையாது. அப்ப அடுத்து 50 50 வந்து கிடையாது. 50 வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, அதுவும் ஃபிபனாசி நம்பர் கிடையாது. அது வந்து சைக்காலஜிக்கல் நம்பர். ஒரு 50% எப்படியும் விழுங்க கீழ. அப்படின்னு நம்ம ஒரு நார்மலா ஒரு டாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து. என்னைக்குமே ஒண்ணு நெனச்சுக்கங்க. மார்க்கெட் வந்து உ என்ன பிலீவ் பண்ணுதோ, அதன்படி தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். மார்க்கெட் பிலீவ் பண்ணுதுன்னா யாருன்னா, மார்க்கெட்டுக்கு என்ன பிரெயினா இருக்கு? கிடையாது. மார்க்கெட்னா அந்த மார்க்கெட்ல இருக்கிற ட்ரேடர்ஸ். ட்ரேடர்ஸுடைய மைண்ட் செட் வந்து என்ன திங்க் பண்றாங்களோ, அவங்க என்ன டிசிஷன் எடுக்குறாங்களோ, அந்த டிசிஷன வச்சு தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். அந்த டிசிஷன் வந்து மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு வந்து எதிலிருந்து வருதுன்னா, அந்த இன்ஸ்பிரேஷனு, அவங்களுக்கு வந்து நேச்சர்ல இருந்து வருது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேச்சர்ல இருந்து வரும். இப்போ ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, 5ன்ற நம்பர வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 5ன்றத எதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்க லைஃப்ல வந்து அந்த 5ன்றது வந்து எதோட சம்மந்தப்பட்டு இருக்கலாம். இல்ல நம்மளுக்கு கையில வந்து 5 விரல் இருக்கு. அதிலிருந்து கூட வரலாம். அடுத்து ஃபெபனாசிலயும் 5ன்ற ஒரு நம்பர் இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த இந்த அ இது நம்ம ஸ்கால்பிங்க்கு 5 கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு. இதெல்லாமே வந்து சைக்காலஜிக்கல் இது. அப்ப இந்த மாரி ஒரு சைக்காலஜிக்கலா வந்து எல்லாருமே ஒரு விஷயத்த வந்து சேமா வந்து திங்க் பண்றப்ப, அதன்படி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். அப்படிதான் மார்க்கெட் மூவ் ஆகுதே தவிர, ஃபிபனாசி நம்பர்ன்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு மேஜிக் நம்பர். அதுக்கு ஏதோ ஒரு மாய சக்தி இருக்கு. அப்படின்ட்டுலாம் எதுவும் கிடையாது. அது வந்து நேச்சர்ல இருக்கிற ஒரு பேட்டர்ன். அது வந்து நம்மள வந்து இம்பாக்ட் பண்ணி, நம்ம வந்து அத ஃபாலோ பண்றதால, நம்மள மாரி எல்லாருமே ஃபாலோ பண்றதால, அது வந்து அப்படி நடக்குது. இது வந்து ஒரு மாஸ் பிலீவ்ன்னு சொல்லுவான். இல்ல மாஸ் சைக்காலஜி. இது எப்படி வேணா நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு 50ன்றது வந்துட்டு ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர். அது வந்து ஃபெபனாசி நம்பர் கிடையாது. எல்லாரும் வந்து 50%ங்க 50%ங்க 50% நம்ம டெய்லி லைஃப்லயும் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். ஸோ அதிலிருந்து வந்தது தான் வந்து இந்த 50 அப்படின்றது. சரி, ஓகே. அப்ப இதுவும் வந்து ஃபெபனாசில இருந்து வரல. இப்ப இந்த நம்பர் எது 78 புள்ளி எங்க வந்ததுன்னா, ஒண்ணும் இல்ல. இந்த 61.8க்கு வந்து நீங்க ரூட் எடுத்தீங்கன்னா 61.8க்கு உங்களுக்கு வந்து 78.6 வரும். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த ஃபெபனாசி நம்பர். இது ஏதோ ஒரு நம்பர்ல எடுக்கணும். 0.618 இதான் அந்த இது. அதுக்கு வந்து பெர்சன்டேஜ் எடுக்கிறப்ப தான் உங்களுக்கு 61.8%ன்னு வருது. ஸோ இதுக்கு வந்து சாரி இதுக்கு இல்ல. இதுக்கு வந்து எடுக்கணும். பெர்சன்டேஜ் எடுக்கணும்னா நம்பருக்கு. இந்த நம்பருக்கு எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னாச்சுன்னா, இந்த நம்பர் கிடைக்கும். 0.786 கிடைக்கும். அதுக்கு வந்துட்டு பெர்சன்டேஜ் நீங்க பார்த்தீங்கன்னா 78.6 கிடைக்கும். அப்ப இதுவும் ஏறக்குறைய வந்து ஃபெபனாசி நம்பர் கிடையாது. ஏன்னா இது வந்து இதில கோல்டன் ரேஷியோல இருந்து வந்தது. கோல்டன் ரேஷியோவே ஆக்சுவலா ஃபெபனாசி நம்பர் இல்ல அப்படின்றப்ப, இது எப்படி ஃபெபனாசி நம்பர்ல வரும்? அதுவும் வந்து வராது. அப்ப இது 2மே வந்து ஃபெபனாசி நம்பர் தான். இது வந்து ஃபெபனாசில இருந்து தான் வந்தது. அது எப்படி அப்படின்றத வந்துட்டு நம்ம இப்ப வந்துட்டு பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம டைரக்ட்டா வந்துட்டு சார்ட்டுக்குள்ள போயிடுவோம். சார்ட்ல வந்துட்டு இத அந்த டூல வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத வந்துட்டு பார்ப்போம். ஆக மொத்தம் நீங்க இதெல்லாம் வந்து கணக்கெல்லாம் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் தெரிஞ்சிருந்தா போதும் உங்களுக்கு. தெரியாட்டினா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம இதெல்லாம் வந்துட்டு எங்க போட போறோம். நம்மளுக்கு தான் இது டூல் இருக்கு. அத நம்ம டைரக்ட்டா யூஸ் பண்ண போறோம். அதிலேயே வந்து எல்லா பெர்சன்டேஜ் எல்லாமே வந்து காட்டிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதனால வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ண வேண்டாம். ஓகே. இப்ப நம்ம என்ன சொன்னோம் உங்ககிட்ட? இந்த 23.6 எப்படி வந்தது அப்படின்றத தானே பார்க்க வந்தோம். அப்ப ஸ்டார்ட்டிங் வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னாச்சுன்னா, ஃபெபனாசி தான். ஃபெபனாசி தான் வந்து உங்களுக்கு சாரி இது கோல்டன் ரேஷியோ தான் வந்து ஸ்டார்ட்டிங். அந்த நம்பர்ல இருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஒவ்வொன்னா நம்ம வந்து ஒவ்வொரு இதா வந்து போப்போறோம். இப்ப பார்ப்போம் இது. இது அழைச்சிரும் எல்லாத்தையும். டைம் எடுக்குது அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கங்க நீங்க. மூவ் பண்ணிக்கங்க வீடியோவ. ஓகே. இப்ப அந்த ஓகே.
இப்போ 61.8 61.8 இது 61.8 வந்துட்டு நம்ம எப்படி சொன்னோம் அப்படின்னாச்சுன்னா அடுத்தடுத்த நம்பர். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ 5லேருந்து ஆரம்பிப்போம். 5க்கு அடுத்தது வந்து 8, 8க்கு அடுத்தது 13, 13க்கு அடுத்தது வந்து 21, 21க்கு அடுத்தது வந்து 34. ஓகே, இது போதும் இது. ஓகே, இப்போ இந்த ரெண்டு நம்பர் நம்ம எடுத்துக்குவோம். நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இதுலேருந்து ஃபெபனாசி நம்பரை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாச்சுன்னா எஃப்என், இது வந்து ஃபார்முலா. எஃப்என் டிவைடட் பை எஃப்என் ப்ளஸ் 1. எஃப்என் ப்ளஸ் 1. ஓகேங்களா? சரி, இப்போ நான் வந்து சொல்கிறேன் பாருங்க. எஃப்என் அப்படின்றது நீங்கள் சூஸ் பண்ணுற நம்பர் தான். நீங்கள் எதை சூஸ் பண்ணிக்கிறீங்க? ஒரு உதாரணத்துக்கு 13 சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. 13 வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்க. என்ன எதை சூஸ் பண்ணிக்கிறீங்க? n ஈக்குவல் டு 13. அப்போ இந்த என்னன்றது எஃப் அப்படின்னா 13. ஓகேங்களா? டிவைடட் பை எஃப் என் ப்ளஸ் 1. அப்போ வந்து என்னது? 13, சாரி 13 ப்ளஸ் 1 இல்லை, n ப்ளஸ் 1ன்னா இதானே வந்து n. இது n-க்கு அடுத்த நம்பர் என்னது? 21. இதானே அந்த n ப்ளஸ் 1ன்னா அடுத்ததுன்னு அர்த்தம். 1 அதோட போடணும்னா அடுத்தது. அது வந்து என்ன நம்பர் வருது உங்களுக்கு? சாரி 21. ஓகே, அப்போ இது என்ன கணக்குன்னா 13 டிவைடட் பை 21. அப்போ 13 டிவைடட் பை 21 என்ன வரும் உங்களுக்கு? இருங்க, கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன். 13 சாரி 13 டிவைட் பை 21 60.619. ஸோ இதை வந்து பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 61.9%. ஆல்மோஸ்ட் நியர் டு த கோல்டன் ரேஷியோ. இதுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த ஃபார்முலா அதே எஃப்என் எதை எழுதுகிறேன்? இந்த ஃபார்முலாவை தான். இந்த ஃபார்முலா வந்து மாற்றி எழுதுகிறேன் நான் இப்போ. டிவைடட் பை எஃப் என் ப்ளஸ் 2. அப்படின்னா என்ன? இப்போ எஃப்என்ன்றது வந்து 13 தான், அது மாற போகிறது இல்லை. அப்போ 13, 13லேருந்து ரெண்டாவது நம்பர் 1, 2, 34. இது 1 n ப்ளஸ் 1ன்றதால நம்ம வந்து அடுத்த நம்பர் எழுதணும். 2ன்றது வந்து ரெண்டாவது நம்பர் 34. அப்போ இதை வந்து டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? போட்டுருவோம். 13 டிவைடட் பை 34 என்ன கிடைக்குது அப்படின்னாச்சுன்னா 0.382 கிடைக்குது. அப்போ இதுக்கு வந்து பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு என்ன வருது? 38.2%. இதுதான் இங்கே வருது. வருதுங்களா? அப்போ அடுத்தது ஒன்றும் இல்லை, அடுத்ததுக்கு ஒன்று என்னன்னா இந்த 2ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த 2 வந்து 3 ஆக்கிடுங்க. 3ன்னு போட்டுறேன். அப்போ இந்த என்ன வரும்? 13 13 தான். n ப்ளஸ் இன்னும் மூணாவது நம்பர் 1 2 3 மூணாவது நம்பர் எழுதலையா? ஓகே, இங்கே எழுதிடுறேன். 55 வரும். ஓகே, அப்போ இந்த 34 இருக்கிற இடத்துல 55. 55 போட்டா இங்கே என்ன கிடைக்கும்? இதெல்லாம் அழைச்சிடும். என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 23.6 தான் கிடைக்கும். சாரி 13 டிவைடட் பை 55 23.0 0.23.6. ஸோ இதை வந்து 100% போட்டோம்னா என்ன வரும் அப்படின்னு வச்சுன்னா 23.6%. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிறது. புரிஞ்சிச்சுங்களா? அப்போ 23.6 எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சிருச்சு. 38.2 எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சிருச்சு.
50ன்றது சைக்காலஜிக்கல் நம்பர்னு சொல்லிட்டேன். கோல்டன் ரேஷியோ எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டேன். 61.8. அதுக்கப்புறம் அந்த கோல்டன் ரேஷியோடைய இதை வந்துட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா 78.6 வந்துடும். இதுதான் வந்து ஃபெபனாசி லெவலு. சரி, ஓகே. இப்போ நம்ம இதை அப்படியே போயிட்டு ட்ரேடிங் வியூவில் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இங்கே இப்போ பார்க்கறது வந்து நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. இந்த இதில் வந்துட்டு எப்படி ஃபெபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம் நம்ம. இப்போ இதில் பாருங்கள், இந்த சைடில் வந்து டூல் பார் இருக்குது பாருங்கள். இந்த 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 லைன்லாம் இருக்கா, இந்த மவுஸ் நவுத்துற பாருங்க. ஒரு 4 லைன் போட்டிருக்கு ஹரிசாண்டலாக. அதில் 2 சர்க்கிள் மாரி போட்டிருக்கு, 2வது லைன்லையும் 4வது லைன்லையும். அதாண்ட நான் மவுஸை நவுத்திட்டு போன உடனே அது வந்துட்டு என்ன காட்டுதுன்னா ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு காட்டுது. இதுதான் அந்த டூல். இது இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கிற டூல் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அது வேண்டாம். நம்மளுக்கு வந்துட்டு ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதான் வந்து மெயினான அதிகமாக யூஸ் பண்ணுற டூலு. அதனால் அந்த டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒன்று இதில் கிளிக் பண்ணலாம், அப்படி இல்லாட்டினா நீங்கள் இங்கே கூட கிளிக் பண்ணலாம். நம்ம இங்கே கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டேன், ப்ளூ கலரில் மாறிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, ப்ளூ கலரில் இருக்குது, டூல் ஆக்டிவில் இருக்குது. இப்போ அந்த சார்ட்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் உங்களுக்கு. இது வந்து டே சார்ட்டு. இது வந்து ட்ரேடிங் வியூவில் இருந்து எடுத்தது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மவுஸ் நவுத்துறோம் பாருங்க. 5ஆம் தேதி, பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரு டாப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. டாப்புக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே இறங்கி மார்ச் 4ஆம் தேதி வந்து பாட்டம் வந்துருச்சு. அப்புறம் திருப்பி அப்படியே ஏறுது. ஏறி இங்கே வந்திருக்கு. அது என்னது, 25ஆம் தேதி மார்ச். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே இறங்கி இங்கே இது வந்திருக்கு, இந்த பாட்டமு ஏப்ரல் 7ஆம் தேதி. இப்போ இங்கே வந்து இந்த கேண்டில் வந்து இங்கே இருக்குது. இன்னைய கேண்டில் இது இன்னைக்கு போயிட்டு இருக்கு லைவ்ல. இதாகிட்டு இருக்கு பாருங்க ப்ரைஸு. ஓகே, ஓகே. இந்த இது வந்துட்டு இந்த இதில் வந்து இருக்குது. இது வந்து 15 ஏப்ரல் இன்னைக்கு. ஓகே. அப்போ இது வந்து ஒரு டவுன் ஸ்ட்ரிங். இதுலேருந்து இது வரைக்கும் வந்து என்னது, ஒரு டவுன் டவுன் ஸ்விங்கு. அடுத்தது இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அப் ஸ்விங்கு. அதுக்கப்புறம் ஒரு டவுன் ஸ்விங்கு. அதுக்கப்புறமா இப்போ வந்து அப் ஸ்விங்கில் போயிட்டு இருக்கு. எல்லாம் கேப் அப்பில் வந்து ஜம்ப் ஆகிருக்கு பாருங்க. எல்லாம் ட்ரம்ப் தான் சார் இந்த சாதனைகள்லாம். இதுல இருந்து அப்படியே ஜம்ப் ஆகி போகுது இது. ஓகே. இப்போ நம்ம வந்து ஸ்விங்கை வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் இதில். இப்போ நம்ம என்னன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்விங் எடுக்கணும். இப்போ கரண்ட்ல வந்துட்டு ஒரு ஸ்விங் இருக்கும். அது வந்து அப்பாவோ இல்லை டவுனாவோ எப்படி வேணா இருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்விங் வந்திருக்கணும். அந்த ஸ்விங்கை வந்து நீங்க மார்க் பண்ணணும். இப்போ இந்த இது எடுத்துக்கிட்டேன். இதுல எடுத்தீங்கன்னா இதுல இருந்து அப்படியே ஏறிட்டு தான் இருக்கு ப்ரைஸ். அப்ப இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டவுன் வந்திருக்கணும்ல, அது எங்க இருக்கு, இதுல இருந்து இப்படி இங்க கீழே வந்தது டவுன். ஓகேங்களா? அப்ப அங்க இருந்து நீங்க வந்து டவுன் ஸ்விங்கை வந்து நம்ம வந்துட்டு இப்ப வந்துட்டு மார்க் பண்றோம். அப்ப மார்க் பண்ணிட்டு இந்த டவுன் ஸ்விங்ல வந்துட்டு எவ்வளவு தூரம் வந்து அது புல் பேக் ஆகுது, இல்ல ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றத வந்து பார்க்க போறோம். இப்ப இது டவுன் ஸ்விங் அப்படின்றதால ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து டாப். ஏன்னா இது டவுன்ல தானே இறங்குது இது ஸ்விங், அதனால. அப்போ இதில் வந்துட்டு நான் கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு ஹையஸ்ட் இதை வந்து எடுத்துக்கோங்க. அந்த விக்கு இருக்கும். அந்த விக்கு இருந்ததுன்னா அந்த விக்கினுடைய டாப் எண்டு. விக்கு இல்லாட்டினா அந்த பாடியினுடைய டாப்பு. இப்போ விக்கு இருக்கிறதால இதை வந்து எடுத்துட்டேன். இதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நேராக கொண்டு வரேன். கொண்டு வந்தோன்னா இதான் வந்து லாஸ்ட் பாட்டம் கேண்டில். அதனுடைய பாட்டமில் கிளிக் பண்ணணும். பாட்டம் விக்கில் எண்டில், அதாவது லோவில். அது வந்து ஹையில், அந்த கேண்டிலுடைய ஹையில் கிளிக் பண்ணோம். இது வந்து இந்த கேண்டிலுடைய லோவில் கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிட்டோம். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 0ல் ஆரம்பித்து 1 வரைக்கும் வந்திருக்கு, 1% வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா இது வந்து 0ன்னு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட்டு இந்த இருக்குது பாருங்கள், 0.236, அதாவது 23.6. 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 23.6 பர்சன்டேஜ். அடுத்தது வந்து 38.2%. இது வந்து 50%. இது வந்து 61.8%. இது 76.4%. ஒன்றெல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க. உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்குங்க. இல்லை இந்த நம்பர்ஸே உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்குன்னா அந்த நம்பர்ஸ்லேயே வந்து பார்த்துக்குங்க.
ஓகேங்களா? சரி. இப்ப அந்த ஒரு டவுன் ஸ்ட்ரிங் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப இந்த டவுன் ஸ்ட்ரிங் கம்ப்ளீட் ஆன பின்னாடி, இது வந்து ஒரு புல் பேக்கா, இல்ல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சா? அப்படின்றத தான் வந்து செக் பண்றதுக்கு தான் இந்த இத வந்துட்டு நம்ம ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்ட பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து செக் பண்ண வேண்டியது வந்து, அது வந்து இந்த லெவல்ல என்ன ஆயிருக்குன்னு பார்க்கணும். எதுல? ஆ கோல்டன் ரேஷியோ. இப்போ கோல்டன் ரேஷியோ லெவல் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.618 இதுதான் வந்து அந்த கோல்டன் ரேஷியோ லெவல். ஸோ அந்த லெவல்ல வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னாச்சுன்னா அந்த லெவல்ல பாருங்க ஒரு நாள் நாள் வந்துட்டு அந்த லெவலை தாண்டி மேலே போயிருக்கு. அதுக்கப்புறமா திருப்பி கீழே இறங்கியே க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த லெவல்ல வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறத வந்து அது வந்து காட்டுது. ரெண்டாவது நாள் என்ன பண்ணுதுன்னா அதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகுது, மேலே அதனால போக முடியல. அப்ப அந்த லெவலுக்கு கீழேயே இருக்கு. அப்ப என்னன்னா, அந்த கோல்டன் ரேஷியோ லெவல்ல வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறதால, அத பிரேக் பண்ணி அதனால முடியாம 2 நாள் வந்து அந்த லெவல்லயே அது தள்ளாடுது. அப்ப எதுக்கு மேல போயிடுச்சு? 0.764க்கு மேல போயிடுச்சு. ஆனா கோல்டன் ரேஷியோல வந்துட்டு அப்படியே நிக்குது. அதுக்கப்புறமா 2 நாள் கழிச்சு 3வது நாள் ஒரு கேப் அப் ஓப்பனிங்ல அந்த லெவல தாண்டி போயிடுச்சு. தாண்டி போய் 50%யும் தாண்டி க்ளோஸ் ஆகுது. 0.5 இந்த லெவலையும் தாண்டி க்ளோஸ் ஆகுது. அப்ப என்ன நம்ம வந்து இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாச்சுன்னா, இப்ப ஒரு இத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு லாஜிக் சொல்றேன். ஒரு வாட்டர் டேங்க் நம்ம வீட்டு மேல இருக்கும்ல அந்த வாட்டர் டேங்க். அந்த வாட்டர் டேங்க் வந்து நம்ம வீட்ல வந்துட்டு ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டோம். ஃபுல்லா தான் இருக்கு. நம்ம யூஸ் பண்ண வந்து தண்ணி குறையும். அப்ப இந்த மாதிரி ஒரு வாட்டர் டேங்க திருப்பி வச்ச மாரி இருக்கு. இத பாருங்க 0 வந்து மேல இருக்கு. கீழ வந்துட்டு என்ன இருக்கு? 1 இருக்கு. அதாவது இது வந்து 100% 1ன்றது, 0ன்றது 0%. இப்ப வாட்டர் டேங்க் கவுத்து இருக்கிற மாரி. அப்படியே நீங்க உங்க உங்க கற்பனை வளத்துல அப்படியே திருப்பி வச்சுக்கங்க அத. இப்ப ஃபுல்லா இருக்கிற ஒரு வாட்டர் டேங்க்ல ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, 0.76ன்றது வந்து ஆல்மோஸ்ட் 75% அதாவது 3/4 டேங்க் குறைஞ்சிடுச்சு. அடுத்தது என்ன ஆச்சுன்னா, ஒரு 60% குறைஞ்சிருச்சு. 61% குறையுது. 61.8% குறையுது தண்ணி. யூஸ் பண்ண. அடுத்தது 50% வந்துருச்சு. பாதி டேங்க் வந்துருச்சு தண்ணி. அடுத்தது சரி பாதி டேங்க் ஆன உடனே நம்ம ஃபில்லப் பண்ணிடுவோமா அப்படின்னு பார்க்குறோம். ம்ஹ்ம். நம்ம எங்க நினைக்கிறோம், 3/4 டேங்க் வந்த உடனே ஃபில்லப் பண்ணி ஃபுல் ஆக்கிரலான்னு பார்த்தா, யாரும் வாட்டர் விட்ட மாரி தெரியல. அதாவது யாரும் என்ன சொல்றது, செல்லர் வந்த மாரி தெரியல மார்க்கெட்டுக்கு. அ அதனால என்ன ஆகுது, தண்ணி உள்ள வரல. வரலன்ன உடனே ஃபர்தரா வந்து இன்னும் ட்ரை ஆகி 50% பாதி டேங்க் குறைஞ்சிடுது. பாதி டேங்க் குறைஞ்ச பின்னாடி தண்ணி யாராவது ஊத்துறாங்களா? ஊத்துனா என்ன ஆகும்? திருப்பி மேல இங்க வரும். கீழ இறங்கும். நம்ம இப்போ டவுன் ட்ரெண்ட்ல தானே இருக்கு. அப்ப கீழ இறங்கணும். ஆனா தண்ணி யாருமே விடல. யாரும் செல் பண்ணல. அதனால என்ன ஆகுது, இங்க பாருங்க இது ஒரு பெரிய ஒரு கேப் அப். சப்புன்னு கேப் அப் ஆகி இன்னைக்கு அது. கேப் அப் ஆகி இந்த இடத்துக்கு வந்துருச்சு. 0.236க்கு வந்துருச்சு. வந்த பின்னாடி இப்ப இந்த லெவல் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான லெவலாட்டம் இருக்குது. ஏன்னா பாருங்க அந்த லெவல வந்துட்டு அது பிரேக் பண்ண முடியாம திருப்பி கீழ இறங்குது. அப்ப கீழ இறங்குதுன்னா, அப்ப இந்த லெவல பிரேக் பண்ணுமா? பண்ணாதா? அப்படின்றது இன்னைக்கு ஃபுல்லா நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து தெரியும். இது எந்த மாரி குளோஸ் ஆகுது அப்படின்றது. நாளைக்கு அது என்ன ஆகுது அப்படின்ட்டு. ஒரு வேள இந்த லெவல்ல வந்து குளோஸ் ஆகுறதுக்கு அ ரிவர்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டினா அது அப்படியே மேல போயிடும் அது. ஆனா, இந்த லெவல் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்டான லெவல் கிடையாது. 0.236ன்றது. கோல்டன் ரேஷியோ லெவல் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா, அந்த கோல்டன் ரேஷியோ லெவலயே அது வந்துட்டு கிராஸ் பண்ணி போனதால, ஆ இதுல வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னாச்சுன்னா, அது அந்த அளவுக்கு ரிவர்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. மார்க்கெட் இன்னும் மேல தான் ஏறிட்டு இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஃபெபனாசி ரீட்ரேஸ்மென்ட் சொல்றது. இப்ப புரியுதுங்களா? ஓகே. இப்ப இது வந்து புரிஞ்சிருச்சு. இப்ப நான் இத வந்து இங்க வேற ஒரு ட்ரெண்ட்ல போடுறேன் நான். இப்ப இத வந்துட்டு நானு டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு, இப்ப இந்த ஸ்விங்கில் எடுப்போமா? இந்த ஸ்விங் எடுத்தோம்னா, இது ஏறக்குறைய ஆஃப் தான். சரி ஓகே. இந்த ஸ்விங் எடுப்போம். ம். ம். இந்த ஸ்விங் எடுப்போம். இதுல இருந்து இந்த ஸ்விங் எடுப்போம். ஓகேங்களா? ஓகே. இப்ப அதே டூல செலக்ட் பண்ணிட்டேன். இப்ப இந்த ஸ்விங்கு இதனுடைய டாப் இது. அதுலருந்து டவுன் ஆயிடுது. அந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. பண்ணிட்டு இது வந்து பாட்டமு. இப்போ ஒரு ஸ்விங் இன்னொரு டவுன் ஸ்விங் எடுத்துட்டேன்.
இப்போ இதில் என்ன ஆயிருக்கு பாருங்க, டவுன் வந்திருக்கு. அதுக்கப்புறமா புல் பேக் ஆகுது. புல் பேக் ஆகுதுன்னா டேங்க்ல இருந்து தண்ணி குறையுது. 60 கோல்டன் ரேஷியோ அளவுக்கு வந்துருச்சு. 60% கிட்ட 61% கிட்ட குறைஞ்சிருச்சு தண்ணி. ஆனால் அப்பவும் வந்து யாரும் செல்லர் வரல. அடுத்தது வந்து அது 50 போயிட்டு நெருங்குது. அதுக்கப்புறமா வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் ஆகி ரிவர்ஸ் ஆகல, அதனுடைய கண்டினியூஷன், அதாவது இது வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு புல் பேக் ஆகுது, அப் ட்ரெண்ட் மாரி. ஆனால் திருப்பி வந்து தன்னுடைய ட்ரெண்டையே அது வந்து கண்டினியூ பண்ணுது. புரியுதுங்களா? அப்போ இந்த லெவல் இங்கே இந்த இதை வந்து பொறுத்த வரைக்கும் என்ன லெவலில் வந்திருக்கு? 0.5, அதாவது 50%. அப்போ 50% வந்து ஏறக்குறைய நியர்பை 50% வந்து ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர், 50% அப்படின்றது. ஓகேங்களா? ஓகே. இப்போ இன்னொரு ட்ரெண்டை இது பண்ணும், இதையும் டெலீட் பண்ணிடுறேன். ஒரு அப் ட்ரெண்டை பண்ணுவோம். இந்த அப் ட்ரெண்டை பண்ணி பார்ப்போம். இதில் இங்கே லோல இருந்து இது அப் ட்ரெண்ட்ன்றப்ப கீழே இருந்து மேலே செலக்ட் பண்ணணும். ஓகே. இப்போ பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆச்சு? டேங்க் வந்து ஃபுல்லாக இருக்கு. அடுத்து வந்து 75% குறைஞ்சிடுச்சு. அடுத்தது கோல்டன் ரேஷியோ லெவலுக்கும் குறைஞ்சிடுச்சு தண்ணி. 50% வந்துருச்சு. அப்பவும் ஒன்றும் வரல. புல் பேக் ஆகலை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 0. அதுக்கும் வந்துருச்சு. 0.23க்கும் வந்துருச்சு. 0க்கும் வந்துருச்சு. 0வையும் தாண்டி கீழே போயிடுச்சு. இப்போ 0வை தாண்டி கீழே போன உடனே இப்போ எல்லாரும் என்ன நினச்சிருப்போம்? ஸோ அவ்வளோதான், இது மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிவர்ஸ் ஆச்சு. ஏன்னா கோல்டன் ரேஷியோவே அது வந்து தாண்டிடுச்சு 50%. அது வந்து உடச்சிட்டு இறங்கிடுச்சு. இறங்குனதுக்கு அப்புறமா இந்த கேப் அப் பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு கேப் அப் இதுல இருந்து. அப்போ இந்த இது இவ்வளோ தூரம் இறங்கிடுச்சு, இது மார்க்கெட் வந்து டவுன்லயே போயிடும்னு நினச்சிருப்போம். ஆனால் அப்படி ஆகலை. என்ன ஆயிடுச்சு? திருப்பி இதுல இருந்து அப்படியே ஏறிடுச்சு. புரியுதுங்களா? அப்போ இதுல இருந்து ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த இது இருக்குல்ல, இந்த இது இருக்கு பாருங்க. ம், இதுதான் வந்து ட்ரம்ப்புனுடைய அனௌன்ஸ்மெண்ட்டு. அந்த டேரிஃபை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளோஸ் ஆன லெவல் இந்த லெவல் தான். இந்த லெவல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அவர் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த நம்ம திங்கக்கிழமை இறங்குறப்ப சர்ன்னு இங்கே வரைக்கும் இறங்கிடுச்சு அது. இப்போ இந்த இந்த கேண்டில் வந்துருச்சு. அப்போ அதுக்கப்புறமா கப்பு கப்புன்னு ஏறிடுச்சு. அப்போ ஒரிஜினலாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னாச்சுன்னா, இந்த ட்ரம்ப்பினுடைய அந்த அனௌன்ஸ் பண்ணது டேரிஃபை, அதுக்கப்புறம் டேரிஃப் வந்து திருப்பி வந்து பாஸ் பண்ணி நிறுத்தினது, இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு அன்யூஷுவலாக ஆயிடுச்சு. இது வழக்கமான ஒன்றே கிடையாது. அப்போ வந்து குழப்பி விட்டுருச்சு அது மார்க்கெட்டே. அப்படின்றதால அந்த அந்த போர்ஷனே அப்படியே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, இப்போ இந்த போர்ஷனே வந்து நம்ம அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா, நம்மளுக்கு வந்துட்டு எது கணக்குனா இதுதான் வந்து கணக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இது கணக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போன்னா 50%ல வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆனதா நம்ம எடுத்துக்கலாம். இந்த இதுல இருந்து இந்த இது வரைக்கும் வந்திருக்கு. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நம்ம வந்து அப் ட்ரெண்ட் வந்திருக்கு. புல் பேக் வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. இந்த இது வரைக்கும். சார், புல் பேக் வந்துட்டு இந்த இந்த இது வரைக்கும் 50% தானே, இந்த இது வரைக்கும் வந்துட்டு இப்போ ஏறினதா எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இந்த கேண்டில்ஸ் எல்லாமே வந்து இந்த ட்ரம்ப்னுடைய ட்ரம்ப்னால வந்த இது. அதனால இதுல இருந்து எடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா, இது வந்து 50%க்கு மேல வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு இதுல வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதனால நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கங்க. இது மேல போகுமா என்ன அப்படின்னு தெரியல. இதுக்கப்புறமா. ஓகேங்களா? ஓகே. சரி. இதுதான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட். நீங்க வந்து ரெகுலரா இந்த யூஸ் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, இத உங்களுக்கு பழக்கமாயிடும். இது மார்க் பண்றது எல்லாமே வந்து ரீட் பண்றது எல்லாமே வந்து ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல வந்து போடுங்க. அ என்ன டவுட்டு அப்படின்றத. நான் அத பார்த்துட்டு, அது வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு உடனடியா என்னால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரத்தில கிளியர் பண்ணிடுறேன். இப்ப இன்னைக்கு மார்க்கெட்டு இப்படி போயிட்டு இருக்கு. ஓகே. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.